வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7.5% உள்ஒதுக்கீட்டில் பொறியியல் படிக்கும் 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசே செலுத்தும். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் முறையிட்ட மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வை தொடர்ந்து நடத்தினால் மாநிலத்தின் மருத்துவ கட்டமைப்பு பாதிக்கப்படும். நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் தகவல். நீட் தேர்வை தவிர்க்க தனி சட்டம் இயற்றி ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு ஒரு நாள் கூட கூடுதல் அவகாசம் தர முடியாது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது திமுக. 9 மாவட்டங்களுக்கான அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியீடு. காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய மாவட்டங்களை தவிர்த்து பிற இடங்களில் நடத்தலாம். மத்திய அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு கண்டனம். கோடநாடு பங்களாவில் சிசிடிவி பொறுப்பாளராக இருந்த தினேஷ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். மறு விசாரணையை தொடங்கியது காவல்துறை. IPL அரசு பள்ளியில் படித்து 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் கல்விச் செலவு முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. கடந்த 15ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு தொடங்கிய நிலையில் கலந்தாய்வுக்கான தொகையை கூட செலுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளதாக அரசு பள்ளி மாணவர்கள் கவலை தெரிவித்தனர். கல்வி கட்டணத்தை அரசே செலுத்த வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு சேர்க்கை யானை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கை யானை வழங்கினார். சேர்வதற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். மாணவி தர்ஷினிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பிற்கான சேர்க்கை யானையை வழங்குகிறார். அப்போது பேசிய முதலமைச்சர், போட்டிகள் நிறைந்த உலகில் முன்னணி அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்குமா என்கிற ஏக்கம் மறைந்து மாணவர்களின் வாழ்வில் ஏற்றம் காண போகக்கூடிய நாளாக மாறியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்பு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டில் பயில இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் நிலையை தொலைக்காட்சி மூலமாக அறிந்ததாக தெரிவித்தார். எனவே 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய மாணவர்களின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் ஆகியவற்றை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பதால் கல்லூரிக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு இலக்கு படிப்பு என்பதாகவே இருக்க வேண்டும் என்றும், வேலைக்கு செல்வதோடு மட்டுமில்லாமல் வேலையை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாணவர்கள் மாற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கல்வி கட்டணம் முழுவதையும் அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்குதுங்க சார். இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேங்க சார். இந்த 7.5 இடஒதுக்கீடு இருக்கிறதுனால எனக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். அப்பா அம்மா நெசவு தொழில் தாங்க சார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிற யோசனையில தாங்க சார், மன ஓட்டத்தில் தாங்க சார் நாங்கள் இருந்தோம். நம்மளால இந்த காலேஜ்லேயே படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு தாங்க சார் இருந்தோம். இப்போ முதல்வர் இல்லை, அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஜென்ரல் கோட்டாவில் என்னோட ரேங்க் 2200 வருது. கம்யூனிட்டி ரேங்க் 60 வருது. இதில் என்னோட ரேங்க் 11, கம்யூனிட்டி ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எங்கள் கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதனால எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்
கிண்டி கேம்பஸ்லேயே கிடச்சிருக்கு. ஃபீஸே கவர்மெண்ட்டும் ஏற்றுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சார். போன வருஷம் நான் அப்ளிகேஷன்லாம் போட்டு சேர்ந்ததுன்னா கிடைச்சிருக்காது. இந்த வருஷம் 7.5 இடஒதுக்கீடுனால எனக்கு இந்த சீட்டு கிடைச்சதுனால தமிழக முதல்வருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. இதன் மூலமாக நடப்பாண்டில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய 11,047 மாணவ மாணவிகள் பயன்பெற உள்ளனர். 7.5% இடஒதுக்கீட்டில் தொழிற்படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு கட்டணத்தை அரசு செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட தொகையை உடனே திரும்ப அளிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் கூறியுள்ளது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும் பட்டியலின மாணவர்களுக்கு 1,000 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை திரும்ப அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அரசு பள்ளியில் படித்து 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் பயிலக்கூடிய மாணவர்களின் கல்விச் செலவை ஏற்பதால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறை மேலும் சில ஆண்டுகளுக்கு நீடித்தால் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என்று நீதிபதி A.K. ராஜன் குழு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பல்வேறு தரப்பிடமும் ஆலோசனை நடத்தி தன்னுடைய அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. அதில் மேலும் சில ஆண்டுகளுக்கு நீட் தேர்வு தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியமர்த்துவதற்கு போதுமான மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ நிபுணர்களை நியமிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் உரிய பயிற்சி பெறாத மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதை போன்ற நிலையே மீண்டும் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்யக்கூடிய வகையில் 7 வகையான பரிந்துரைகளை A.K. ராஜன் குழு தெரிவித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அனைத்து நிலைகளிலும் நீட் தேர்வை நீக்குவதற்கு சட்ட நடவடிக்கைகளையும் சட்ட மசோதா போன்ற வழிமுறைகளையும் உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் மாநில அரசின் சட்டப்படியே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான சட்ட மற்றும் அரசியல் சாசன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாநில அரசு சட்டமியற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு மேல்நிலை தேர்வு மதிப்பெண்ணை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பல்வேறு விதமான வாரியங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மதிப்பெண்ணில் சமநிலைத்தன்மையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக பொருளாதார மற்றும் பிற நிலை அடிப்படையிலான பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்காக பாதிப்பு மதிப்பெண் வழிமுறையை உருவாக்க வேண்டும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை தன்னுடைய வரம்புக்குள் கொண்டுவர மாநில அரசு சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் A.K. ராஜன் குழு பரிந்துரை செய்துள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூருவில் இந்திய ராணுவத்தின் ரகசியங்கள் மற்றும் ராணுவ தளங்களின் முக்கிய புகைப்படங்களை எடுத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்த மர்ம நபரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நபரை ராணுவ உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை ஆணையர் சந்தீப் பாட்டில் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நபர் ஏற்கனவே ராணுவத்தில் பணிபுரிந்தது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் வாசாயில் ரயிலில் ஏற முயன்ற மூதாட்டி தடுமாறி கீழே விழும்போது போலீசாரும் பொதுமக்களும் அவரை பாதுகாப்பாக மீட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வாசாய் ரயில் நிலையத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த 71 வயதான பிரமிளா மாரோ பவுநகர் கதினாரா விரைவு ரயிலில் பயணிக்க இருந்தார். டீ குடிக்க கீழே இறங்கிய பிரமிளா ரயில் புறப்பட்டதும் வேகமாக சென்று ஏற முயன்றார். அப்போது கால் தவறி கீழே விழுந்த அவர் ரயிலுக்கும் தண்டவாளத்திற்கும் நடுவே சிக்கினார். இதனை கண்ட அவரின் கணவர், பொதுமக்கள் மற்றும் ரயில்வே போலீசாரும் இணைந்து பிரமிளாவை மீட்டனர். இந்த விபத்தில் முதுகு பகுதியில் பிரமிளாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்த பெண்ணை ரயில்வே போலீசார் வாசாயில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். தமிழ்நாட்டிற்கு வாரந்தோறும் 50 லட்சம் தடுப்பூசிகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு துணை நிற்கும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இருப்பினும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படக்கூடிய தடுப்பூசியின் அளவு மிக குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மத்திய தொகுப்பிலிருந்து இதுவரை 3.97 கோடி டோஸ்கள் வந்திருப்பதாகவும் அதனை கொண்டு 4,13 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் தகுதியுள்ள ஏராளமானோருக்கு இன்னும் தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர்,
அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் தகுதியுள்ள அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசியாவது செலுத்த வேண்டுமென்றால் மெகா தடுப்பூசி முகாமை தொடர்ந்து நடத்த வேண்டியிருப்பதாக கூறியுள்ளார். அதற்காக வாரந்தோறும் கூடுதலாக 50 லட்சம் தடுப்பூசியை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதில் எந்த சட்ட விதிமீறலும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி கலைக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. இதனை எதிர்த்து திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் அதிமுக கட்சி விதிப்படி புதிய பதவிகளை உருவாக்க பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என கூறப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி அளித்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதில் எந்த சட்ட விரோதமும் இல்லை எனவும் இதில் உட்கட்சி விதிகள் பின்பற்றப்பட்டதா இல்லையா என தேர்தல் ஆணையம் ஆராய முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 3வது நீதிபதி உத்தரவு ஏதும் பிறப்பிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2011ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மகேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்டு தீர்ப்பு வழங்கியதால் 3வது நீதிபதிக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்த விசாரணைக்கு தடை கோரி ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதி ராகேஸ்வர ராவ் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே வழக்கு முடிக்கப்பட்ட நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதற்கான அவசியம் குறித்து ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு வழக்கறிஞர் ராஜேந்திர பாலாஜி வருமானத்தை மீறி சொத்து சேர்த்ததாக மேலும் ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாகவும் கூறினார். இதனையேற்ற உச்சநீதிமன்றம் 3வது நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை என்றும் அதே நேரம் 3வது நீதிபதி வழக்கில் தீர்ப்பு ஏதும் பிறப்பிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டது. நாகர்கோவிலில் செல்போன் கடையிலிருந்து 2 புதிய செல்போன்களை எடுத்துக்கொண்டு இளைஞர் ஓடும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள செல்போன் கடைக்கு வந்த இளைஞர் புதிய செல்போன்களை வாங்குவது போல் பார்த்துள்ளார். கடையில் தனியாக இருந்த பெண் ஊழியர் மற்றொரு செல்போனை எடுத்தபோது தனது கையில் எடுத்து பார்த்துக் கொண்டிருந்த 2 புதிய செல்போன்களுடன் அந்த நபர் ஓட்டம் பிடித்துள்ளார். சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து ஆய்வு செய்த போலீசார் திருவிதாங்கோடு பகுதியை சேர்ந்த ஷேக் பாபு ஹுசைன், அழகிய மண்டபம் பகுதியை சேர்ந்த லிஜின் ஆகியோரை கைது செய்தனர். திருடிய செல்போனை கடை ஒன்றில் விற்க முயன்ற போது இருவரும் சிக்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செல்போனை பறித்து சென்ற திருடனை துரத்தி சென்று செல்போனை கைப்பற்றிய சிறுவனுக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பாரதி நகரை சேர்ந்த சுந்தரபாண்டியனுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் நவீன் மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் செழியன் என 2 மகன்கள் உள்ளனர். செழியன் தனது தந்தையின் செல்போனை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த நபர் அதனை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதனை பார்த்த நவீன் திருடனை விடாமல் துரத்தி சென்றுள்ளார். திருடனின் சட்டையை சிறுவன் பிடித்தபோது ஒரு செல்போன் கீழே விழுந்தது. அதனை எடுத்து பார்த்தபோது தங்களுடையது இல்லை என தெரிந்ததால் பெற்றோர் உதவியோடு காவல் நிலையத்தில் செல்போனை நவீன் ஒப்படைத்தார். விவரத்தை கேட்டறிந்த போலீசார் தீரத்துடன் செயல்பட்ட சிறுவன் நவீனை வெகுவாக பாராட்டினர். ஆப்கானிஸ்தானில் ஆண்களால் நிரப்ப முடியாத அல்லது ஆண்களுக்கான பதவிகள் அல்லாதவற்றை வகிக்கும் பெண்கள் மட்டுமே பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காபூல் நகர் மேயர் தெரிவித்துள்ளார். காபூல் நகராட்சியில் 27% பெண் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தாலிபான் ஆட்சிக்கு பின் அவர்களில் பலர் பணிபுரிய அனுமதிக்கப்படுவதில்லை. இதுகுறித்து பேசிய காபூல் மேயர் மொலாவி ஹம்துல்லா நவானி, ஆண்களால் நிரப்ப முடியாத அல்லது ஆண்களுக்கான பதவிகள் அல்லாதவற்றை வகிக்கும் பெண்கள் தவிர மற்றவர்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிலைமை சரியாகும் வரை இந்த நிலை நீடிக்கும் என்றும் அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள கானரி தீவில் எரிமலை சீற்றம் ஏற்பட்டுள்ளது. அங்கு லா பால்மா எரிமலை வெடித்துச் சிதறியதால் கரும்புகை சூழ்ந்துள்ளது. நெருப்பு குழம்புகள் மலையிலிருந்து ஆறுபோல் வழிந்தோடுகின்றன. எரிமலையை சுற்றியிருக்கும் எல் பாசோ உள்ளிட்ட 4 கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு மலையிலிருந்து தீக்குழம்புகள் 100 அடி உயரத்திற்கு மேலே இழந்தன. மொத்தம் 5000 மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. குடியரசு தினம், தொழிலாளர் தினம், சுதந்திர தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி ஆகிய 4 நாட்களில் தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக கிராம சபை கூட்டம் நடத்தப்படாமல் இருந்தது. தற்போது தொற்று பரவல் தணிந்திருப்பதை அடுத்து கொரோனா கட்டுப்பாடுகளுடன் அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களை தவிர மற்ற பகுதிகளில் கிராம சபை கூட்டத்தை நடத்தலாம். திறந்தவெளி இடங்களில் மட்டும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது. கிராம சபை கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், கிராம சபை நடைபெறக்கூடிய இடங்களில் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் களை கட்டியிருக்கக்கூடிய நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு ஒரு நாள் கூட கூடுதல் அவகாசம் தர முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் விடுபட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. தொடக்கத்தில் சுயேட்சைகள் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நெல்லையில் 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கடந்த சனிக்கிழமை வரை 870 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய ஏராளமானோர் குவிந்தனர். ஆதரவாளர்களும் வந்திருந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்தை சுற்றிலும் கூட்டம் களை கட்டியது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு உரிய அங்கீகாரம் தரவில்லை என கூறி மானூர் ஊராட்சி ஒன்றியத்தின் 6வது வார்டுகளுக்கு காங்கிரசார் தனியாக வந்து மனு தாக்கல் செய்தனர். விழுப்புரத்தில் ஏராளமானோர் தனது ஆதரவாளர்களுடன் மனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் ஆதரவாளர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் மாதவரம் தொகுதி எம்எல்ஏ சுதர்சனத்துடன் மனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அப்போது தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கெனடி ரவி விதிமுறைகளை மீறி எழுந்து நின்று வேட்புமனுவை பெற்றுக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியலை அமைச்சர் தாமோ அன்பரசன் வெளியிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 5 ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கு மதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 6 ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த 6 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த கூடுதல் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டமன்றத்திற்கான தேர்தல் முடிந்து ஊரக பகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்டோபர் 12ஆம் தேதிதான் அந்த தேர்தல் முடிவடையும் என்றும் தேர்தல் ஆணைய தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித்கி தெரிவித்தார். மாநில அரசு ஒரு சில பேரூராட்சிகளின் இணைப்பு நடவடிக்கைகளை முடிக்க வேண்டியிருப்பதால் நகர்ப்புற பகுதிகளுக்கான தேர்தலை நடத்த கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு நாள் கூட அவகாசம் தர முடியாது என காட்டமாக கூறியது. சட்டமன்ற தேர்தலை நடத்த முடிந்துள்ளதாகவும் ஆனால் நீதிமன்றம் வழங்கிய அவகாசத்தை மதிக்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாகவும் அதிருப்தி தெரிவித்தது. அரசு விரும்பும் எந்த விஷயத்தையும் அனுமதிப்பதாகவும் ஆனால் இதை ஏற்க முடியாது என்றும் அறிவித்த உச்சநீதிமன்றம் 2 நாட்களில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. 8த்துக்கும் இன்று பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அங்கன்வாடியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 20 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வு உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக திமுக கூட்டணி கட்சிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மறுப்பது, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையேற்றம், விலைவாசி உயர்வு, பொருளாதார சீரழிவு, தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட மத்திய அரசு நடவடிக்கைகளை கண்டித்து நாடு முழுவதுமாக போராட்டங்களை நடத்துவது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. அதன்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் திங்கட்கிழமை கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் TKS இளங்கோவன், ராசா ஆகியோர் கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறவும், எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது மத்திய அரசு திருந்தும் என்று நம்புகிறோம். திருந்தவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் அகில இந்திய அளவில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து நிச்சயமாக இந்த அரசை திருத்துவார்கள் அல்லது இந்த அரசை தூக்கி எறிவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி, மக்கள் விரோத கொள்கைகளை மத்திய அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்தார். மத்திய பாஜக அரசை எதிர்த்து இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றும் வரை நம்முடைய கழகம் தலைவருடைய ஆலோசனையின்படி அறிவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மானியம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். படிப்படியாக பண்ணுவோம். பெட்ரோல் விலை கம்மி பண்ணியிருக்கிறோம். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தில் மத்திய அரசு கண்டித்து கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. மேலும் நீட் தேர்வை ரத்து செய்யவும், சிலிண்டர் விலையேற்றத்தை கண்டித்தும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி, அண்ணாநகர் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் விலை குறைந்தாங்க, டீசல் விலை குறையல, அதே மாதிரி சமையல் எரிவாயுக்கு 100 ரூபாய் விலை குறையல. எப்படி நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே இல்லை. மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோலில் இல்லை. தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அது சொன்னதை செய்ய முடியும், வற்புறுத்தத்தான் செய்ய முடியும். எதற்காக ஒரு ரயிலை விற்க வேண்டும்? இவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்த இந்திய அரசாங்கத்தால் ஒரு ரயிலை ஓட்ட முடியாதா? சென்னையினுடைய சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் எழும்பூர் ரயில் நிலையத்தையும் நம்மால் பாதுகாக்க முடியாதா? நம்மால் சுத்தமாக வைத்திருக்க முடியாதா? எதற்காக இவைகளை விற்க வேண்டும்? எனவேதான் நாம் சொல்லுகிறோம், இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்கள் இவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் D ராஜா, மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் ஒழிய என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி காஜாமலையில் உள்ள இல்லத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மைதீன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய காதர் மைதீன், பிடிவாதம் செய்யாமல் மக்கள் விரோத சட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்க்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதனை உணர்ந்து மத்திய அரசு தங்களது கொள்கையில் உள்ள அநியாயங்களை விடாப்பிடியாக பின்பற்றாமல் இப்பொழுது வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சரியான அணுகுமுறையை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இல்லம் முன்பாக அவருடைய மகனும் MPயுமான கதிர் ஆனந்த் கருப்பு கொடியேந்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று கோவை, திருச்சி, திண்டுக்கல், வேலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் திமுக தோழமை கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 11 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும், ராணிப்பேட்டை மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கும் 9 இடங்களுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம், தென்காசி மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவி இடங்களுக்கான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், தஞ்சாவூர் உட்பட 12 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கான அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர்,
திருவண்ணாமலை, கடலூர் உட்பட 18 மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் அதிமுக வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலான சிறந்த தீர்வுகளுக்கான லண்டன் ராயல் அறக்கட்டளையின் விருதுக்காக இறுதிச் சுற்றுக்கு திருவண்ணாமலையை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருடைய கண்டுபிடிப்பு மற்றும் விருது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் வானவில் நகரைச் சேர்ந்த உமா சங்கர் சங்கீதா தம்பதியின் 15 வயது மகளான வினிஷா தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். துணிகளை இஸ்திரி போடுவதற்காக கரித்துண்டுகளை பயன்படுத்தி அதனை கீழே கொட்டுவதை பார்த்த அவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்தார். 10 மாதங்களுக்கு மேலாக தீவிர முயற்சி மேற்கொண்டு சூரிய சக்தி மூலம் இயங்கும் நடமாடும் இஸ்திரி பெட்டியுடன் கூடிய வாகனத்தை உருவாக்கினார். வண்டியின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி தகடுகள் மூலம் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும். 5 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 6 மணி நேரம் வரை இஸ்திரி செய்ய முடியும் என்று கூறுகிறார் வினிஷா. இந்த கண்டுபிடிப்புக்காக அப்துல் கலாம் இக்னைட் விருது, பிரதமரின் பால் சக்தி புரஸ்கார் விருது உள்ளிட்டவற்றை அவர் வென்றுள்ளார். இந்நிலையில் லண்டன் ராயல் அறக்கட்டளையின் எர்த்ஷாட் என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதுக்கான போட்டியில் பங்கேற்ற அவர் 15 பேர் கொண்ட இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து 750 கண்டுபிடிப்புகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் இறுதி சுற்றுக்கு போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 5 பிரிவுகளாக நடைபெறும் போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒருவருக்கு விருது வழங்கப்படும். நமது காற்றை தூய்மைப்படுத்துவோம் என்ற பிரிவில் 3 பேரில் ஒருவராக இடம் பிடித்துள்ளார் வினிஷா. இப்போ என் கண்டுபிடிப்பு என்னன்னா சோலார் அயனிங் கட். இதால் கரியை எரிக்காமல் நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சு அயன் பண்ணலாம். சூரிய ஒளி வச்சு சூரிய ஒளியில் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது ஒன்று அயன் பாக்ஸுக்கு போகும், இல்லைன்னா பேட்டரிக்கு போகும். இதால் ஏர் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் அந்த புகையை சுவாசிக்கிறதால இருக்கிற ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வராது அயன் பண்ணுறவங்களுக்கு. இந்த கண்டுபிடிப்புக்காக நான் ராயல் ஃபவுண்டேஷன் பிரின்ஸ் வில்லியமோட எர்த்ஷாட் ப்ரைஸில் ஒரு ஃபைனலிஸ்டா வந்திருக்கேன் 15 பேர்ல. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஊக்கமளித்தால் இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும் என்கிறார் வினிஷாவின் தந்தை உமாசங்கர். பேரண்டா என்ன சொல்றேன்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது டைம், மணி, எஃபர்ட் எல்லாமே நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லாரும் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களோட குழந்தைங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் இறுதிச் சுற்றில் முதலிடம் பிடித்தால் சுமார் 10 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் சதீஷ். பிரசித்தி பெற்ற திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் அனைத்து மாநில பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்வதற்கான இலவச டோக்கன்களை விநியோகிக்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. திருப்பதி திருமலையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் கோவிலில் தினம்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர். கொரோனா 2ஆம் அலையின் காரணமாக கடந்த சில மாதங்களாக இலவச தரிசனம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதை அடுத்து மீண்டும் இலவச தரிசன சேவையை தொடங்க திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி சோதனை ஓட்டமாக 4 நாட்களுக்கு சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் அனைத்து மாநில பக்தர்களையும் இலவச சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஏற்ற தேவஸ்தான நிர்வாகம் இன்று முதல் அனைத்து மாநில பக்தர்களும் இலவசமாக சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளித்துள்ளது. இலவச தரிசன டோக்கன் பெற்றவர்கள் முதற்கட்டமாக இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன்படி இலவச தரிசனத்திற்காக நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த டோக்கன் 2000 8000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீனிவாச கட்டட வளாகத்தில் காலையில் பக்தர்களுக்கு இலவச டோக்கன் விநியோகம் தொடங்கியது. ஏராளமானோர் காத்திருந்த டோக்கன்களை பெற்றுச் சென்றனர்.
பஞ்சாப் மாநிலத்தின் 16வது முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அவருடன் 2 துணை முதலமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மிக முக்கியமானது பஞ்சாப். அங்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் உட்கட்சி பூசல் அதிகரித்ததால் காங்கிரஸ் மேலிடம் முதலமைச்சரை மாற்றியது. முதலமைச்சர் பதவியை அமரிந்தர் சிங் கடந்த சனிக்கிழமை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சட்டமன்ற கட்சித் தலைவராக நேற்று தேர்வு செய்யப்பட்ட சரண்ஜித் சிங் சன்னி முதலமைச்சராக திங்கட்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ਭਾਰਤ ਦੇ ਸੰਵਿਧਾਨ ਦੇ ਪ੍ਰਤੀ ਸੱਚੀ ਸ਼ਰਧਾ ਅਤੇ ਆਪਣੇ ਕਰਤੱਵਾਂ ਨੂੰ ਵਫਾਦਾਰੀ ਅਤੇ ਸ਼ੁੱਧ ਅੰਤਰਕਰਨ ਨਾਲ ਨਿਭਾਵਾਂਗਾ ਅਤੇ ਮੈਂ ਭੈ ਜਾਂ ਪੱਖਪਾਤ ਸਨੇਹ ਜਾਂ ਦੁਰਭਾਵਨਾ ਬਿਨਾਂ ਸਭ ਤਰ੍ਹਾਂ ਦੇ ਲੋਕਾਂ ਦੀ ਪ੍ਰਤੀ ਸੰਵਿਧਾਨ ਅਤੇ ਕਾਨੂੰਨ ਦੀ ਅਨੁਸਾਰਤਾ ਵਿੱਚ ਨਿਆਂ ਕਰਾਂਗਾ. சரண்ஜித் சிங் சன்னியுடன் சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா மற்றும் ஓம் பிரகாஷ் சோனி ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். 58 வயதான சரண்ஜித் சிங் சன்னி கல்லூரியில் மாணவ தலைவராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். தொழில்முறை வழக்கறிஞரான சன்னி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பஞ்சாப் மாநில முதலமைச்சராவது இதுவே முதல் முறை. இவர் சம்கோர் சாஹிப் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பில் 3 முறை போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மாநில தலைவர் சித்துவுக்கு நெருக்கமானவர். அமரிந்தர் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் தொழில்நுட்ப கல்வி அமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி பதவி வகித்து வந்தார். 2015ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் சரண்ஜித் சிங் சன்னி பதவி வகித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு பெண் IAS அதிகாரி ஒருவருக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் இவர் மீது புகார் உள்ளது. இந்த புகாரில் நடவடிக்கை எடுக்க மாநில பெண்கள் ஆணையம் நினைத்திருந்த நிலையில் சரண்ஜித் சிங் சன்னி மன்னிப்பு கோரிவிட்டதால் வழக்கை கைவிடுமாறு அமரிந்தர் சிங் அரசு வலியுறுத்தியது. எனினும் கடந்த மே மாதத்தில் சன்னி அமரிந்தர் சிங்கிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய போது பாலியல் வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பஞ்சாபில் 32% தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளை குறிவைத்து சரண்ஜித் சிங் சன்னியை காங்கிரஸ் கட்சி முதலமைச்சராக்கி உள்ளது. எனினும் மாநில தலைவர் சித்துவின் தலைமையிலேயே காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கும் என்று அந்த மாநில பொறுப்பாளர் ஹரிஷ் சிங் ராவத் அறிவித்துள்ளார். சரண்ஜித் சிங் சன்னிக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீட்டு வழக்கில் சிக்கியவருக்கு முதலமைச்சர் பதவி அளித்திருப்பதாக ராகுல் காந்தியை பஞ்சாப் மாநில பாஜக விமர்சனம் செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் திருச்சோபுரம் அருகே அங்கன்வாடியில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 20 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. கொரோனா அச்சுறுத்தலால் மூடப்பட்டிருந்த அங்கன்வாடிகள் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. திருச்சோபுரம் அடுத்த பூதங்கட்டி கிராமத்தில் செயல்படக்கூடிய அங்கன்வாடியில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அங்கன்வாடியில் மதிய உணவு அருந்திய அந்த குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அதிர்ச்சியடைந்த அங்கன்வாடி பணியாளர்கள் குழந்தைகள் சாப்பிட்ட உணவை சோதித்த போது அதில் பல்லி விழுந்திருந்தது தெரியவந்தது. உடனடியாக குழந்தைகள் அனைவரும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனை அறிந்து அதிர்ந்து போன பெற்றோர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். குழந்தைகளின் உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. அபாய கட்டத்தில் யாருமே இல்லை. அங்கன்வாடி மையம் சென்டர் வந்துட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் PICDS அவங்க ஆய்வு செய்து எதனால் இந்த மாதிரி ஆனது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் வந்துட்டு அந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 8 திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை 1 ரூபாயை கூட பறிமுதல் செய்யவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விளக்கம். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ரஷ்யாவின் பெர்ம் நகரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பெர்ம் கிராய் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெர்ம் எஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் காலை அடையாளம் தெரியாத நபர் நுழைந்தார். கருப்பு உடையணிந்து தலைக்கவசத்தோடு காட்சியளித்த நபர் திடீரென்று துப்பாக்கி எடுத்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் படுகாயமடைந்தனர். கொலைவெறி தாக்குதல் நடத்தியவரிடமிருந்து தப்பிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்கள் தங்கள் வகுப்பறையின் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தனர்.
இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 18 வயது மாணவர் என்பது தெரியவந்துள்ளது. மாணவர் கைது செய்யப்பட்டு விட்டதாகவும் அப்போது அவருக்கு காயம் ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆபாச பட வழக்கில் இருந்து நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா 2 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் பெற்றார். சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி துணை நடிகைகள் பலரை ஆபாச படம் எடுத்து அதனை மொபைல் செயலி மூலமாக ஸ்ட்ரீமிங் செய்ததாக ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா கடந்த ஜூலையில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தனக்கு ஜாமீன் கேட்டு மும்பை நீதிமன்றத்தில் குந்த்ரா மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தான் வேண்டுமென்றே வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் குற்றப்பத்திரிகையிலும் அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததால் ராஜ் குந்த்ராவிற்கு ஜாமீன் வழங்கி மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டது. வோடபோன் ஐடியா நிறுவனம் நடத்திய 5G சோதனையின் போது நொடிக்கு 3.7 ஜிகாபைட் வேகம் எட்டப்பட்டதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 5G சேவை வழங்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் ஏற்கனவே 5G சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் மகாராஷ்டிராவின் புனே மற்றும் குஜராத்தின் காந்திநகர் ஆகிய இடங்களில் வோடபோன் ஐடியா நிறுவனம் 5G சோதனையை மேற்கொண்டது. அப்போது 3.7 Gbps வேகம் எட்டப்பட்டதாகவும் டவுன்லோடு வேகம் 1.5 Gbps ஆக இருந்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க புழுத்து போன முந்திரி பருப்பை அனுப்புவதாக ஒப்பந்த நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவஸ்தான கோவில்களில் பிரசாதங்கள் தயார் செய்ய முந்திரி பருப்பு சப்ளை செய்யும் ஒப்பந்தத்தை பெங்களூரைச் சேர்ந்த ஹிந்துஸ்தான் முஸ்தா என்ற நிறுவனம் பெற்றுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே அந்த நிறுவனம் உளுத்து போன முந்திரி பருப்புகளை தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்து வந்தது. அவற்றை பலமுறை திருப்பி அனுப்பிய தேவஸ்தான நிர்வாகம் தரமான முந்திரி பருப்புகளை சப்ளை செய்யும்படி கேட்டுள்ளது. ஆனால் அதே முந்திரி பருப்பை வேறு பாக்கெட்டுகளில் அடைத்து அந்த நிறுவனம் மீண்டும் அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் இந்த மோசடியில் தேவஸ்தான மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றும் சிலருக்கும் தொடர்பு இருப்பதை கண்டறிந்து விசாரணையை துவக்கியுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் தன்னிடம் ₹1 கூட பறிமுதல் செய்யப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ரொக்கமாக 36 லட்சத்திற்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. 700 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த KC வீரமணி தனது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை 300 சவரன் தங்கத்தை மட்டுமே எடுத்ததாகவும் அதையும் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்ததால் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியுள்ளார். மேலும் தனது வீட்டில் மொத்தமாக ₹5000 பணமும் ₹1.5 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர் மட்டுமே இருந்ததாக கூறியுள்ளார். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் கூறியுள்ளார். என்னுடைய இடத்துல இருக்குது லாக்கர் ஒரு கத்தையாக ₹10 நோட்டு 1 கட்டு. அடுத்தது அதே போல சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவற்றை எண்ணி பார்க்கும்போது 4600. ஆக அதனை அவர்வசமே ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் என்னுடைய இடத்துல ₹5600 எடுத்திருக்காங்க. 2674 கிராம், ஏறத்தாழ 300 சவரன். ஆனா நான் தேர்தல் அஃபிடவிட்ல அதுக்கு மேல காமிச்சிருக்கேன். அதுக்கு மேல காமிச்சிருக்கேன். பொது வாழ்க்கையில் தேவையில்லாத நான் கட்டிக்கிட்டே வீட்டில் வச்சுட்டு நான் தின்னவ பூரா வைரத்தையும் தங்கத்தையும் அந்த மாதிரி ஆசைப்படுற ஆள் நான் இல்லை. பள்ளிக்கு விதவிதமான ஹேர் ஸ்டைலுடன் வந்த மாணவர்களுக்கு தமது சொந்த செலவில் தலைமை ஆசிரியர் முறையாக முடித்திருத்தம் செய்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு தளர்வுகளின் ஒரு பகுதியாக வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்புகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. பல மாதங்கள் வீட்டில் இருந்த மாணவர்கள் லைன் கட்டிங், பாக்ஸ் கட்டிங் என விதவிதமான சிகை அலங்காரத்துடன் பள்ளிக்கு வந்தனர். இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் நெப்போலியன் முடி திருத்துபவரை அழைத்து தமது சொந்த செலவில் 100 மாணவர்களுக்கு முறையாக முடி திருத்தம் செய்து வைத்தார். சிங்கப்பூரில் இலையுதிர்கால விழாவை ஒட்டி காண்போரை கவரும் வகையில் விதவிதமான விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. சீன சந்திர நாட்காட்டியின்படி இலையுதிர்கால விழா செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக இந்த கொண்டாட்டங்களின் போது குடும்பங்கள் ஒன்று கூடி நிலவை ரசிக்கின்றனர். இந்த விழாவை ஒட்டி சீனாவின் நிலவு தேவதையான சாங்கி, முயல்கள், மான்கள் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் விளக்கு அலங்காரங்களாக ஒளிர்ந்தன.